இப்ப கூப்பன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்கிறாரு? அதுல ஒரு கமிஷன் வரும். எல்லா திமுக காரன் தான் கூப்பனை விற்பான். ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. திமுக ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. ஆனாலும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் கூட திரு கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன லாபம் வர வேண்டும் பார்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கையில் கூப்பனை வெளியிட்டிருக்காங்க. இதே அண்ணா திமுக என்ன வெளியிட்டோம்? எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு வங்கியிலே செலுத்தப்படும். எங்க பேங்க்ல போடுறோம். இவர் யாரு? இவர் வீட்டு பேங்க்ல போட பாக்குறாரு. நாம நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்க்ல நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நேரடியா மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். திமுக என்ன சொல்லுது? இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? கூப்பன் கொடுக்குறோங்கிறாரு. அந்த கூப்பன் கிடைக்காத ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. அது கொடுக்க போறது இல்லை. பாவம் அந்த அம்மா ஏழை கேட்டிருக்காங்க. கொடுக்க மறுத்ததையும் அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டுது. இவர் கூப்பன் கொண்டாந்ததே ஒரு உயிர் போயிட்டுது. இவர் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல ஒரு உயிர் இழந்ததுதான் மிச்சம். ஆக இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி அறிவிப்பை வெளியிட்டு கொள்ளை புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? இன்றைக்கு